இந்த வீடியோவில் ட்ரிவாண்ட்ரத்தில் நடக்கிற கிறிஸ்மஸ் செலப்ரேஷன்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். லூலு மால், வெட்டுக்காடு சர்ச், கனவுக்குந்து பேலஸ், அப்படி ரொம்ப கம்மியாக தான் கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் கூட பார்ப்போம். பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் கிறிஸ்மஸ் இல்லையா, அதனால் ஒரு சூப்பர் வைன் உண்டாக்குவோமா? இது பீட்ரூட் வைன். நம்ம எப்போதும் கிரேப் வைன் தானே செய்வோம். நம்ம போன வருஷம் ஜிஞ்சர் அண்ட் மிக்சட் ஃப்ரூட் வைன் செஞ்சோம் இல்லையா? இந்த ட்ரிப்பு நம்ம பீட்ரூட் வைன் செஞ்சு பார்ப்போம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? இப்போது இந்த பீட்ரூட் வைனுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 1 கிலோ பீட்ரூட் பொடியாக வெட்டணும், இல்லைன்னா கிரேட் பண்ணணும். கிரேட் பண்ணுறதுக்கோ பொடியாக வெட்டுறதுக்கோ கஷ்டம் இல்லையா? கொஞ்சம் பெரிய க்யூபாக வெட்டி மிக்சியில் ஒரு அடி அடிச்சிட்டா போதும். ரொம்ப நைஸாக அடிக்கக்கூடாது, ஒரு அடி அடிச்சிட்டா போதும். அது இப்படி வந்துடும். நம்ம கிரேட் பண்ணுற எஃபெக்ட் வந்துடும். இது 1 கிலோ. அப்புறம் இது இஞ்சி ஒரு பீஸு, கிராம்பு ஒரு 10 கிராம்பு, பட்டை கொஞ்சம், அதே மாதிரி 1 ஸ்பூன் மிளகு, 4 ஏலக்காய், இது 1 ஸ்பூன் ஈஸ்ட். நான் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் 3/4 கிலோ சுகர் வேணும். இது ஆப்ஷனல், டோட்டலி ஆப்ஷனல் தான். கோதுமை, இந்த கோதுமை போட்டால் கொஞ்சம் ஆல்கஹால் கண்டென்ட் வரும், ஒரு கிக் வரும். கோதுமை கண்டிப்பாக போடணுன்னு அவசியம் இல்லை, கோதுமை வேணும்னா போட்டுக்கலாம். அப்புறம் 3 லிட்ரு காய்ச்சி ஆற வச்ச தண்ணி வேணும். நல்லா கொதித்து ஆற வச்சுருக்கணும். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? அது ரொம்ப ஈஸி. இப்போது இந்த பீட்ரூட் இருக்கு இல்லையா, இதில் ஒரு 1/2 லிட்ரு தண்ணி ஊற்றுவோம். நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா குக்கரில் வைக்கும்போது அது வெளியெல்லாம் வரும். தனியாக நீங்கள் பாத்திரத்தில் வேக வச்சிங்கன்னா நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் இந்த மசால் ஜாமான் இருக்கு இல்லையா, இதை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இதில் போடுவோம். இது நல்ல பவுடர் ஆக்க வேண்டாம். அப்படி ஆக்குனிங்கன்னா ஒரு மாதிரி அரிக்கும்போது வைன் டிரான்ஸ்லூசண்ட்டாக இருக்காது. அதனால் இப்படி லைட்டாக இடித்தா போதும். ஒன்றும் பாதியுமா இது உடையணும், அவ்வளோதான். இதில் உள்ள எசன்ஸ் இறங்குறதுக்காக தான் அது. இது இப்போ இதில் போடுவோம். போட்டுட்டு அடுப்பை துவைப்போம். இது இப்போ 3 விசில் வைக்கணும். 3 விசில் வச்சு இது வெந்ததுக்கப்புறம் பார்ப்போமா? இப்போது இந்த குக்கர் 3 விசில் ஆறிடுச்சு. திறந்து பார்ப்போம். இது நல்லா வெந்து இந்த ஜூஸ் நல்ல கலர் இறங்கியிருக்கு பாருங்கள். இப்படி வரணும். இப்போ இதை அரிச்சு எடுப்போம். நம்ம இப்போல்லாம் வைனுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னரே யூஸ் பண்ணுறாங்க. இல்லைன்னா இப்படி நல்ல பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கிளாஸ் பவுல் யூஸ் பண்ணலாம். ஜாடி சொல்லுவோம்ல, மங்குல ஜாடி, பரணின்னு சொல்லுவாங்க இங்கே, அது யூஸ் பண்ணலாம். இப்போ இதை அரிச்சு எடுப்போம். இனி உள்ளது எல்லாமே நம்ம ட்ரையாக தான் இருக்கணும். ஒன்றுலையுமே ஈரப்பதம் இருக்கக்கூடாது. நல்ல வெயிலில் காய வச்ச இதான் எடுக்கணும். இந்த தண்ணி மட்டும் கொதித்து ஆற வச்ச தண்ணி, இது மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேறு பச்சை தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதை அரிச்சு எடுப்போம். இதில் இந்த மிச்சம் இருக்கிற 3 லிட்டர் தண்ணி ஊற்றினோன்னா இதில் உள்ள கலரும் சேர்ந்து வந்துடும். நல்ல கொஞ்சம் கலர் இருக்கிறதெல்லாம் சேர்ந்து நல்லா வந்துடும். இது காய்ச்சி ஆற வச்ச தண்ணி தான், வேறு தண்ணி எடுக்கக்கூடாது. 3 லிட்டர் தண்ணி நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அது இது பாருங்கள், தண்ணி ஊற்ற இந்த பீட்ரூட்டில் உள்ள கலர் ஃபுல்லாக வெளியே போயிட்டு பீட்ரூட் வேறு கலர் மாறுது, கொஞ்சம் லைட்டர் ஷேட் ஆகிட்டு. நான் பரணியில் காமிச்சா உங்களுக்கு தெரியாதுன்றதுனால தான் அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் காமிக்கிறேன். என்னம்மா இது? என்னதுமா? நல்ல ஸ்மெல்லு. பீட்ரூட் வைன். ஓ யம்மி, ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. கலர் பார் எப்படி இருக்குன்னு. நல்ல கலர், நல்ல ஸ்மெல். இங்கே பார் கலர். எப்போ கிடைக்கும் குடிக்கிறதுக்கு? ஒன்லி 3 days. ஓ, இன்னும் 3 days வெயிட் பண்ணணுமா? யம்மி. ஓ டெம்ப்டி, ரொம்ப நல்லா இருக்குமா? இது நம்ம நல்லா அரிச்சிட்டோம், தண்ணி இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துருவோம். இனி இப்போது இதில் 3/4 கிலோ சுகர் அளந்து வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் போடணும். இப்போ இந்த சுகர் போட்டுட்டு இது நல்லா இப்படி கலக்கணும். சுகர் ஃபுல்லாக டிசால்வ் ஆகுற வரைக்கும் கலக்கணும். திருப்பியும் ஒரு தடவை சொல்கிறேன், இதில் இனி தண்ணி படவே கூடாது. தண்ணி பட்டால் பூசணம் பற்றிடும். இந்த சுகர் டிசால்வ் ஆகுற வரைக்கும் நம்ம இப்படி கிளறணும். என்னோடய பொண்ணு சொன்ன மாதிரி கலரே டெம்ப்டிங்காக இருக்குல்ல,
டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப 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 நல்லது. ஹெச்பி குறை உள்ளவங்கெல்லாம் இது குடித்தா ரொம்ப நல்லது. ஏன்னா பீட்ரூட் டெய்லி நம்ம கூட்டு பொரியல் வச்சு சாப்பிடணுன்னா பெரிய கஷ்டம் இல்லையா? சிலப்போ சீசன் இருக்காது. சீசன் இல்லாமல் இருக்கும்போது ஒரு மாதிரி அழுக்கு கலர் பீட்ரூட் வரும், அது மாதிரி உப்பு கட்சின்னு டேஸ்ட்டே இருக்காது. இதுன்னும் போது நம்ம கையில் என்றைக்கும் ரெடியாக இருக்கிறதுனால நம்ம குடிச்சிருவோம். இது நல்லா ஆறிடுச்சு, சுகரும் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இனி இப்போது இந்த 1 ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது போடணும். போட்டு நல்லா கலக்கணும். இந்த ஈஸ்ட் தான் மெயின் ஃபெர்மெண்டேஷனுக்கு. இது நான் சொன்னேன்ல ஆப்ஷனல். கோதுமை, முழு கோதுமை 2 டேபிள் ஸ்பூன். இது வந்து கொஞ்சம் வீரியம் கூட்டுறதுக்காக. இது வேணும்னா சேர்த்தா போதும், வேண்டான்னா வேண்டாம். நான் இது எப்படி சேர்க்குறதுங்கிறது காமிக்கிறதுக்காக இதை சேர்க்குறேன். இது லேடிஸ் மட்டும் குடிக்கிறதா இருந்தால் இது வேண்டாம். ஜென்ட்ஸ் குடிக்கிறதுன்னா இது அவங்களுக்கு பிடிக்கும், ஒரு சின்ன கிக்கு இருக்கும். இது போட போட உங்களுக்கு கிக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து கூட கொஞ்சம் நாள் வேணாலும் போட்டுக்கலாம். இதை மாதிரி ஒரு குட்டி மூட்டை கட்டி அது வந்து கொஞ்சம் லூஸாக கட்டணும், ரொம்ப டைட்டாக கட்டக்கூடாது. ஏன்னா இது ஊறும் இல்லையா, ஊறும்போது கோதுமை பெருசாகும். இப்படி கட்டிட்டுனா இதை இதுக்குள்ளே போடணும். போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ வீரியம் வேணுமோ அவ்வளோ நாள் இதை போட்டிருக்கணும். வீரியம் வேண்டான்னா இதை டோட்டலாக அவாய்ட் பண்ணலாம். இது வேண்டவே வேண்டாம், போடவே வேண்டாம். கம்மியாக வேணும் அப்படின்னா 1 நாள் போட்டுக்கலாம், கூட கொஞ்சம் வேணும்னா 21 நாள் வச்சு வேணாலும் போட்டுக்கலாம். இது ஒன்லி 3 days வைன் தான். 3 நாளில் நம்ம அரிச்சிருவோம். 3 நாளில் இது நம்ம அரிச்சு எடுத்ததுக்கப்புறமும் இந்த மூட்டையை அதுக்குள்ளே போட்டு வச்சுருந்தீங்கன்னா வீரியம் கூடும். இப்போ நான் இது எப்படி போடுறதுன்னு காமிக்கிறதுக்காக நான் போடுறேன். இதை நான் உடனே எடுத்துருவேன். இது இந்த ஈஸ்ட்டு கரைஞ்சி வருது. நீ இப்போது என்ன பண்ணணுன்னா ஒரு ஒயிட் கிளாத்தை வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த அடப்பு வச்சுட்டு, அடப்பு டைட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஈஸ்ட் இருக்கிறதுனால டைட்டாக க்ளோஸ் பண்ணோன்னா அது ஃபெர்மெண்ட் ஆகி அடப்பு வெளியே வந்துடும். அதனால் இது ஜஸ்ட் மேலே அடப்பு இருக்கணும், அவ்வளோதான். இந்த துணி வச்சு மூடுறது எதுக்குன்னா நல்ல மூடி இருக்கணும். இந்த ஈஸ்ட்டோட மனம், இந்த மனம் வெளியில் வரும்போது இந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் வான்னு கூப்பிட்ற மனமாக இருக்கும். அதனால் எறும்பு, ஈ, கொசு எல்லாம் நிறைய வரும். அதனால தான் இது இவ்வளோ நம்ம பத்திரம் பண்ணி ஒரு துணி வச்சு மூடி அதுக்கு மேலே இதை வச்சு மூடுறோம். இது இப்படியே இருட்டான ஒரு இடத்துல வச்சுட்டு 3 நாள் கழித்து நம்ம இதை அரிச்சு எடுத்துக்கலாம். வேண்டாம் அப்படின்னா 21 நாள் வேணாலும் இதை வச்சுக்கலாம். இது வைக்க வைக்க இதனோட வீரியம் கூடும், அதனோட பவர் கூடும். வைக்க வைக்க தான் வைனுக்கு டேஸ்ட் கூடும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸ்வீட் கம்மியாகும். ஒரிஜினல் வைனில் வந்து ஸ்வீட் இருக்காது. ஸ்வீட் கம்மியாக தான் அது நல்ல வைன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு 2 நாளில் நம்ம குடிக்கும்போது நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும், போக போக தான் ஸ்வீட் கம்மியாகும். அப்போ நான் இது 3 நாள் கழிச்சுட்டு உங்களுக்கு அரிச்சு எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். 3 நாள் கழித்து பார்ப்போமா? இதுதான் ட்ரிவாண்ட்ரத்தில் உள்ள ஃபேமஸ் சர்ச், வெட்டுக்காடு சர்ச். லுலு மாலில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன். லுலுவில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நடக்குது. இங்கே உள்ள ஆர்ச் பிஷப் சீஃப் கெஸ்ட்டாக வந்துட்டுருக்காரு. இங்கே மாஸ் சாண்டா டான்ஸுன்னு கிறிஸ்மஸ் தாத்தா நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லோரும் சேர்ந்து டான்ஸ் ஆட போகிறாங்க. இவ்வளவு இல்லை, ஹியூஜ் நம்பர் ஆஃப் கிறிஸ்மஸ் பாப்பாஸ் பின்னாடி இருக்காங்க. அவங்க எல்லோரும் முன்னாடி வந்து டான்ஸ் ஆடினா நல்லாயிருக்கும். ஆனால் இது எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இப்போயே நான் 1 மணி நேரம் வெயிட் பண்ணியாக்கும் இதை எடுக்கிறேன். பாருங்கள் எத்தனை கிறிஸ்மஸ் தாத்தா, நல்ல கலர்ஃபுல் ப்ரோக்ராம். இது பார்க்கலன்னா பயங்கர மிஸ்ஸிங்காக இருந்திருக்கும்.
வந்துக்கிட்டே இருக்காங்க. பார்க்குற இடமெல்லாம் கிறிஸ்மஸ் பாப்பா. இதில் இந்த பார்க் ஃபுல்லாக சூப்பர்வாக லைட் போட்டிருக்காங்க. ஸ்டார். இது ட்ரிவாண்ட்ரம் கனகக்குந்து பேலஸில் இருக்கிற ஃப்ளார் ஷோ. இது என்னோட பொண்ணு, பெரிய பொண்ணு, என்னோட சன்-இன்-லா பிரசாந்த், சின்ன பொண்ணு பூஜா குட்டி. 3 பேரும் ஃப்ளார்ஸ் பார்க்குறாங்க. ஃப்ளார் பார்க்க 1000 கண்ணு வேணும். அந்த கலர்ஃபுல் ஃப்ளார்ஸ். இது வந்து ஜீனியா. பாருங்க, நம்ம டெசர்ட்டுக்கு வந்த மாதிரி இருக்கா. நான் வேணா இதை துபாய்ன்னு சொல்கிறேன். நம்ம துபாய் பார்த்தோமா இவ்வளோ நேரம், கேரளா காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்களா, அடர்ந்த வனப்பகுதியில் யானை. இந்த சைட் பாருங்க, இன்னொரு யானை. ஃப்ளவர் ஷோ வந்து ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி முடிக்கல. இதுக்கு நடுவில் எனக்கு முடிஞ்சால் நான் வந்து ஃபுல்லாக காமிக்கிறேன். இப்போது நம்ம இந்த வைன் போட்டு 3 நாள் ஆச்சு. இப்போ எடுத்து பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. பாருங்கள், வைன் புளிச்சு சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ இது லைட்டாக ஒரு கிளறுவோம். திருப்பியும் சொல்கிறேன், எல்லாமே ட்ரையாக இருக்கணும். நம்ம கிளறுற அந்த உடன் ஸ்பூனும் ட்ரையாக இருக்கணும். நான் வந்து பெரிய அரிப்பில் வச்சு தான் அரித்தேன், அதனால தான் இது இப்படி இருக்குது. நம்ம நைஸ் துணியில் வச்சு அரித்தா இப்படி இருக்காது. இனி இப்போது நம்ம நைஸ் அரிப்பில் வச்சு அரிச்சிக்கலாம். இது இந்த பாருங்கள், இப்படி நல்லா பொங்கி வந்திருக்கு இல்லையா. இதில் ஃபிஸ்ஸிங் சவுண்டு இதுக்கு பக்கத்தில் இருக்கும்போது கேட்கும் பாருங்கள், முறையாக அப்படி இதாகுது பாருங்கள். அது வந்து இந்த ஈஸ்டோட ஃபர்மெண்டேஷன் அப்படி நடக்குது அங்கே. இது நேற்று 3 நாள் ஆச்சு இல்லையா. நேற்றும்
முந்தா நாற்று நம்ம போட்ட அன்றைக்கும் நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். ஒரிஜினல் வைனுக்கு வந்து ஸ்வீட் இருக்காது. வைன் எப்படி ஃபர்மெண்ட் ஆகும்னா, ஈஸ்ட்டோட சாப்பாடு என்னென்னா நம்ம போடுற சுகர். இந்த சுகரை ஃபுல்லாக ஈஸ்ட் சாப்பிட்டுட்டுன்னா அந்த வைன் வந்து ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுன்னு அர்த்தம். அதனால தான் வைனுக்கு வந்து ஸ்வீட் இருக்காது. இப்போ இன்றைக்கி டேஸ்ட் பண்ணும்போது இதில் ஸ்வீட் இருக்காது. நேற்று முந்தா நாற்று பயங்கர ஸ்வீட்டாக இருந்தது. இது நம்ம இப்போ அரிச்சிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம இதை அரிக்கிறது எப்படின்னு பார்ப்போமா? இது வந்து சின்ன அரிப்பு, ஆனாலும் அதுக்கு மேலே ஒரு ஒயிட் கிளாத் போட்டுக்குவோம். அப்போது நல்ல க்ளீனாக அரிச்சு எடுத்துடலாம். இப்படி வச்சுட்டு திருப்பியும் சொல்கிறேன், இதில் ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது. எல்லாமே வெயிலில் காய வச்சு தான் இருக்கணும். இப்போ நம்ம இந்த வைன் அரிச்சு எடுத்துட்டோம் இல்லையா? இந்த வைன் வந்து 3 நாள் ஆச்சு. இன்னையிலேருந்தே இது குடிக்கலாம் வேணாம். வைன் வந்து நாள் ஆக ஆக தான் டேஸ்ட் கூடுன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே வீரியமும் கூடுன்னு சொல்லுவாங்க. நம்ம கோதுமை வந்து நான் போட்டுட்டு நாளே எடுத்து மாற்றிட்டேன். நாங்கள் வீட்டில் குடிக்கிறோன்றதுனால. நீங்கள் ஜென்ஸுக்கு கொடுக்குறீங்க, அதுக்கு கொஞ்சம் கிக் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கோதுமை மூட்டை இருக்கு இல்லையா, அதை இதில் போடலாம். இதில் போட்டால் அதில் ஒன்றும் செடிமெண்ட்ஸ் ஒன்றுமே வராது, கிளியர் ஆகும். இந்த வைனில் ஒன்றுமே இல்லை பாருங்கள். நம்ம அரிச்சதில் மிச்சம் இதில் ஒன்றுமே இல்லை, மட்டும் ஒன்றுமே இல்லை. ஆனால் கூட போக போக கிறிஸ்டல் கிளியர் ஆகும். இந்த வைனை பார்த்தாலே குடிக்கணும்னு இருக்கும். இந்த வைன் பார்த்தீங்களா? வைனுக்கு மேட்சான என் ட்ரெஸ்ஸு இல்லை, இது இன்னும் போக போக கிளியர் ஆகும். இதில் மெயின் மேட்ரு நான் ஒன்று சொல்லவா? இந்த வைன் குடித்தா நம்ம கலராக வரலாம். ஏன்னா ஹெச்பி கூடும் இல்லையா? அதனால் பயங்கர கலராக ரோஷியாக வரலாம். கோவை சாரில் சொன்ன மாதிரி ரோஷ் அப்படி வரலாம். அப்புறம் இன்னொன்று, வைனுன்னா அப்படி மொடா குடிய மாதிரி இவ்வளோ பெரிய கிளாஸில் குடிக்கக்கூடாது. நான் உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக தான் இது காமித்தேன். இதுதான் ஆக்சுவல் வைன் கிளாஸ். வைன் வந்து இப்படி டீசெண்டாக இவ்வளோ தான் குடிக்கணும். லிட்டர் கணக்கிலலாம் குடிக்கக்கூடாது. குடிக்கிறது நான் எப்படி குடிக்கணும்னு காமிச்சு தரேன். இப்படி சிப் பை சிப்பாக தான் குடிக்கணும். அதுதான் கரெக்டான வைன் குடி. நம்மளுக்கு என்ன செய்வாங்க, அப்படியே தூக்கி ஊற்றிடுவாங்க. அப்படிலாம் குடிக்கக்கூடாது. இன்றைக்கி இது சூப்பராக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து இன்றைக்கி ஸ்வீட் தெரியுது, சின்ன ஒரு புளிப்பும் தெரியுது. ஆனால் அந்த 21 நாள் வச்சுட்டு எடுக்கும்போது ப்ராமிஸாக சொல்கிறேன், ஸ்வீட்டே தெரியாது. ஆனால் அது வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லி நீங்கள் நைட்டு தூங்கும்போது இது குடிச்சிட்டு படுத்தீங்கன்னா 1 மாதம் குடிங்க. குடிச்சிட்டு கலர் ஆகலைன்னா என்னன்னு என்னை கேளுங்க. பயங்கர கலராக ஆகுவோம். நான் இன்னையிலேருந்து குடிக்க போகிறேன். நீங்களும் குடிப்பீங்க தானே? இப்போது நம்ம இந்த கிறிஸ்மஸ்க்கு பீட்ரூட் வைன் செஞ்சுருக்கோம். உங்கள் வீட்டில் எல்லோரும் நீங்கள் பீட்ரூட் வைன் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனியும் அஸ் ஆல்வேஸ் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் காமிக்கவா? இது என்ன தெரியுமா? நம்ம போன வருஷம் போட்டோம் இல்லையா, ஜிஞ்சர் அண்ட் மிக்சட் ஃப்ரூட் வைன். அது 1 வருஷம் ஆச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், கிறிஸ்டல் கிளியராக. நான் இது வைன் கிளாஸில் ஊற்றி காமிக்கிறேன். கெட்டே போல. இதே மாதிரி தான் வைன் கரெக்டாக நம்ம போட்டோம்னா அது கெட்டு போகாது. இந்த ஜிஞ்சர் வைனோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா இதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். அது வேணால் நீங்கள் பார்த்து பயனடைவீங்கன்னு நினைக்கிறேன்.